ஹலோ எவ்ரிவன், எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் பார்க்கலாம். ஏபிசின்னு 3 செட்டு கொடுத்துட்டு 3 சப்டிவிஷன் கொடுத்து நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டும் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஈக்குவலான்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஏபிசி வேல்யூ நம்ம தான் செட் வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏக்கு கண்டுபிடிக்கலாம். ஏ இஸ் an element of whole number x less than 2. எக்ஸில் ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தேன் 2னா இது வந்து ஈக்குவல் டு போடாதனால இதில் 2 வராது. அதனால் ஏ செட் வேல்யூ வந்து 0 1 தான் வரும். 0 and 1. இப்போ நெக்ஸ்ட்டு பிக்கு பார்க்கலாம். எக்ஸ் இஸ் an element ஆஃப் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ் கிரேட்டர் தேன் 1. அப்போ வந்து கிரேட்டர் தேன் 1 ஈக்குவல் டு கொடுக்கல. அதனால் வந்து எக்ஸ் இந்த 1 வந்து அதில் வராது, 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 1 4னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால இந்த 4ம் வரும். அப்போ வந்து பி செட் வேல்யூ என்னென்ன வரும்? 2 3 4. இப்போ சிக்கு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 3 and 5. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு இதை ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு எழுதலாம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ மல்டிப்ளை பி யூனியன் சி. இதில் ஃபஸ்ட்டு இந்த பி யூனியன் சியை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். பி யூனியன் சிக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பி செட் வேல்யூ 2 3 4 யூனியன் சி செட் வேல்யூ 3 5. இப்போ யூனியன்னா எல்லாமே சேர்த்து எழுதணும். அப்போ வந்து 2 3 4, இந்த 3 ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு, அதை விட்டுறலாம். அப்புறம் 5. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ மல்டிப்ளை பி யூனியன் சி. இப்போ ஏ செட் வேல்யூ என்ன? 0 and 1 மல்டிப்ளை பி செட் வேல்யூ 2 3 4 5. இப்போ நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு ஏ செட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு இது ஒன்று கூட நம்ம பேர் பண்ணி எழுதணும். 4 பேர் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் எலிமெண்ட் 1 எடுத்துகிட்டு எகெயின் நம்ம பேர் பண்ணி எழுதணும். 2 3 4. அப்போ வந்து நமக்கு டோட்டலாக 8 பேர் வரும். ஃபஸ்ட்டு ஒன்று எழுதலாம். ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கலாம். 0 எடுத்துகிட்டு அது 4 நம்பர் கூடயும் பேர் பண்ணிடலாம். 0 2 0 3 0 4 0 5. நெக்ஸ்ட் இந்த 1 எடுத்துகிட்டு மறுபடியும் பேர் பண்ணலாம். 1 2 1 3 1 4 1 5. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்குவோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணலாம். ஆர்ஹெச்எஸ் வந்து ஏ மல்டிப்ளை பி யூனியன் ஏ மல்டிப்ளை சி. இதில் ஃபஸ்ட்டு ஏ மல்டிப்ளை பி கண்டுபிடிக்கலாம். ஏ மல்டிப்ளை பிக்கு ஃபஸ்ட்டு ஏ செட்டு வேல்யூ 0 and 1 multiply b set value 2 3 4. இப்போ நம்ம ஒன்றுனா பேர் பண்ணி எழுதலாம். இதை வந்து 1 2 3 இதோட பேர் பண்ணணும். இதை 1 2 3 இதோட பேர் பண்ணி எழுதணும். இப்போ நம்ம 1 by 1 எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 0 2 0 3 0 4. இது 1 எடுத்துகிட்டு பேர் பண்ணலாம். 1 2 1 3 1 4. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ மல்டிப்ளை சி எழுதலாம். ஏ மல்டிப்ளை சிக்கு ஏ செட்டு வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிட்டு மல்டிப்ளை போட்டு சி செட்டு வேல்யூ எழுதலாம். 3 5. எகைன் இது எப்படி இது பண்ணும்? இதை எடுத்துகிட்டு
இது கூட பேர் பண்ணும், இது கூட பேர் பண்ணும். நெக்ஸ்ட் இதை எடுத்துட்டு இது கூட பேர் பண்ணும், இது கூட பேர் பண்ணும். 0 3 0 5. நெக்ஸ்ட் 1 எடுத்துட்டு 1 3 1 5. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு A மல்டிப்ளை B யூனியன் A மல்டிப்ளை C. இப்போ யூனியன்னா எல்லாமே சேர்த்து எழுதணும். இப்போ இதில் வந்து 02 இருக்குது, அதை எழுதிடலாம். 02 இதில் 03 இருக்குது, இதுலேயும் 03 இருக்குது. ரெண்டு இதுலேயும் வந்திருக்கு. ஆனால் ஒன் டைம் தான் நம்ம எழுதணும். 03 இங்கே 04 இருக்குது, இங்கே இல்லை, அதனால் 04 எழுதிக்கலாம். அது நெக்ஸ்ட்டு இங்கே 05 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 12 இருக்குது, 12 13 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஒன் டைம் எழுதிக்கலாம். 13 14 அங்கே தான் இருக்குது. 15. இப்போ நம்ம எல்லாமே எழுதியாச்சு. இதே ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ல் 02 03 04 05 12 13 14 15 வந்திருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன்லேயும் 02 03 04 05 12 13 14 15 சேம் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. Hence, it is proved